வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் சரவணன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்னையோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏயோடைய அப்டேட் டே 6க்கான பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷுக்கு தான் இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா நடந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டங்களில் 12 மண்டலங்களில் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்றிருக்கு. இன்று நடந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் இந்த லாங்குவேஜுக்கு தமிழ் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூஷன் முடிஞ்சு. இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு 10th இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஸோ வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. நிறைய பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாங்குவேஜுக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஒவ்வொரு ஜோன்லேயுமே விடைத்தாள் திருத்தும் மையங்கள் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லேயே அந்த மார்க் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 4 பகுதிகளில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஜோன் போட்டிருக்காங்கன்னா அந்த 4 வேல்யூஷன் கேம்ப்லேயுமே ஓவராலாக எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, சென்டம் தமிழில் எவ்வளோ வந்திருக்கு, இங்கிலீஷில் எவ்வளோ வந்திருக்கு, மேக்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, சயின்ஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மார்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரல் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஏன்னா லாங்குவேஜில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வேல்யூஷன் பண்ணோம்னா மார்க் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரலாக தான் நடந்திருக்கு. ஸோ இன்னையோட கிட்டத்தட்ட 6 நாட்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடந்தது. ஸோ இன்றுடன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு பெற்றிருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றுடன் நிறைவு 6 நாட்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்புங்கிறது வந்தது. இதில் மெயினாக நம்பர் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். இப்போ ரிசல்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி வேல்யூஷன் கேம்பில் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ 10th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 20ஆம் தேதி தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் முன் வச்சாங்க. காரணம் சட்டமன்ற பொது தேர்தல் இருக்குது. தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி இருக்குது. அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே 10th 12th அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வேல்யூஷன் கேம்ப் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் ஆகட்டும் சென்டம் மார்க் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் சென்டம் எதுவும் வந்த மாதிரி தெரியல. தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் சென்டம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. சென்டமும் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எஸ்பெஷலி சயின்ஸில் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷன் கேம்பில் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 6க்கான அப்டேட்டு. இன்னையோட வேல்யூஷன் கேம்ப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுடைய மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஒவ்வொரு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் அந்த அப்டேட்டு. எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2026 வேல்யூஷன் கேம்ப் ஷெட்யூல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 10ஆம் தேதி சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் நடந்துச்சு. இன்னையோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20ஆம் தேதி இன்னையோட 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6 நாட்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் என்பது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ரிசல்ட்டு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்றுடன் முடிவு பெற்றிருக்கு. 6 நாட்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ், ஆங்கிலம், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே திருத்தப்பட்டிருக்கிறது. தேர்வு முடிவுகளை பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடுவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை நிர்வாகங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் விடைத்தாள் திருத்தும் பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஏப்ரல் 20ஆம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணிகள் 38 மாவட்டத்திலுமே நிறைவு பெற்றிருக்கு. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி குறித்து முக்கிய தகவல்கள். விடைத்தாள் திருத்தும் பணி இன்று நிறைவு. 2026 ஏப்ரல் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு எஸ்எல்சி பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணி கடந்த 6 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. திட்டமிட்டபடி இன்று
ஏப்ரல் 20, 2026 விடைத்தாள் திருத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. கால அளவு: இந்த ஆண்டு விடைத்தாள் மதிப்பீட்டு பணி மிக குறுகிய காலத்தில், அதாவது 6 நாட்களில் முடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மண்டல வாரியாக தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த பல மையங்களில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதிப்பெண் பதிவேற்றம்: விடைத்தாள்கள் திருத்தப்பட்டவுடன் அந்தந்த மையங்களிலே மதிப்பெண்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளும் உடனுக்குடன் முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கான பேப்பர் வேலிடேஷன் 10th நடந்துச்சுங்க பார்த்தீங்களா. அப்பப்போ வேலிடேஷன் பண்ண அந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய மார்க்கை ஆன்லைனில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விடைத்தாள் திருத்தும் பணி முடிவடைந்த நிலையில் தேர்வுத்துறை அடுத்த கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. இதில் மதிப்பேற்றம், அதாவது மதிப்பெண் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் சரியாக இருக்கின்றதா, பதிவேற்றப்பட்ட மதிப்பெண்கள் ஏதேனும் பிழைகள் உள்ளனவா என்பதை சரிபார்க்கும் பணிகள் நடைபெறும். தேர்வு முடிவுகள் மே 4ஆம் தேதி அப்படிலாம் மே முதல் வாரத்தில் அல்லது மே 7ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட அரசு தேர்வுகள் துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிகின்றது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிகாரப்பூர்வமான இணையதளம் tnresult.nic.in என்ற வெப்சைட்டில் ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி நடந்த வேலிடேஷன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அந்த வேலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ திட்டமிட்டபடி ஏப்ரல் 20ஆம் தேதி இன்றைக்கி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் என்பது நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த திருத்தப்பட்ட விடைத்தாள்கள் வேலிடேஷன் பண்ண அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு மார்க் அப்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் நம்பர் ஆஃப் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் வேலிடேஷன் ரிலேட்டடாக அப்டேட்டு. அடுத்தடுத்து நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுப்போம். அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் பேப்பர் வேலிடேஷன் எப்படி பண்ணுறாங்க, அதே மாதிரி 10th மார்க் அப்டேஷன் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு மார்க் பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறையா உங்களுக்கான அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் இன்றைக்கி எப்படி பேப்பர் வேலிடேஷன் போச்சு, மார்க் அப்டேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ மெயினாக நம்ம சேனலில் 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ரிசல்ட்டு கண்டிப்பாக ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இல்லைனா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தேதிக்கு பதிலாக முன்பாகவே அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கான அந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த வீடியோ ரிலேட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.